வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த சுவாரஸ்யமான அலசலுக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறேன். சரி, எந்த தயக்கமும் இல்லாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? இன்னைக்கு நம்ம எல்லாருமே தினமும் பண்ற ஒரு சாதாரண விஷயத்த பத்தி தான் பேச போறோம். அதுதான் செல்ஃபி. இது வெறும் ஒரு பழக்கம் மட்டும்தானா, இல்ல இதுக்கு பின்னாடி ஏதோ ஆழமான உளவியல் காரணங்கள் ஒளிஞ்சிருக்கா? இத பத்தி எந்த விதமான முன் முடிவுகளும் இல்லாம ரொம்பவே ஓப்பனா இன்னைக்கு நாம அலச போறோம். ஒரு நிமிஷம். உங்கள நீங்களே ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்கோங்க. நம்ம ஏன் செல்ஃபி எடுக்கிறோம்? ஒரு அழகான தருணத்தை, ஒரு சந்தோஷமான நினைவ நமக்காக பத்திரப்படுத்தி வைக்கவா? இல்ல மத்தவங்க நம்மள பார்த்து என்ன சொல்வாங்க, சோஷியல் மீடியாவுல எத்தனை லைக்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை தேடவா? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்களேன். இதுல சரி தப்பு அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. இது நம்மள நாம இன்னும் சிறப்பா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி, அவ்வளவுதான். பகுதி 1. செல்ஃபி அன்றாட வாழ்வின் ஒரு அங்கீகாரம். இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல ஒரு செல்ஃபி அப்படிங்கிறது வெறும் புகைப்படம் மட்டும் கிடையாது இல்லையா? அது நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்துற, சமூகத்தோட நம்மள இணைக்கிற ஒரு ரொம்ப இயல்பான கருவியாவே மாறிடுச்சு. நம்ம எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் அதை பதிவு செய்யறது இப்போ மனித வாழ்வுல ஒரு சாதாரண விஷயமாயிடுச்சு அப்படிங்கறத நம்ம முதல்ல ஏத்துக்கணும். இங்க நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. செல்ஃபி எடுக்கிறது எந்த வகையிலும் தப்பில்லைங்க. நாம நம்மள நேசிக்கிறதும் ரசிக்கிறதும் ரொம்ப ரொம்ப இயல்பான ஒண்ணுதான். ஆனா அந்த செல்ஃபி எடுக்கிறதுக்கும் ஷேர் பண்றதுக்கும் பின்னாடி நமக்குள்ள இருக்கிற நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். அந்த நோக்கம்தாங்க நம்ம மன ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது. பகுதி 2. சுயமரியாதையா அல்லது தற்பெருமையா? உளவியலாளர்கள் இந்த செல்ஃபி எடுக்கிற பழக்கத்தை ஆராயும்போது மனிதர்களோட மனநிலைய 2 முக்கிய பிரிவுகளா பிரிக்கிறாங்க. இந்த உளவியல் பார்வை நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமானது. தற்பெருமை, அதாவது நார்சிசிசம் அப்படின்னா என்னன்னா, மத்தவங்களோட கவனத்தையும் பாராட்டியும் ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தொடர்ந்து செல்ஃபிகளை பதிவிடுறது. இவங்களுக்கு எப்பவுமே தங்களை கவனிக்கிற ஒரு பார்வையாளர் வட்டம் தேவைப்படுது. ஆனா ஆரோக்கியமான சுயமரியாதை, அதாவது செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது முற்றிலும் மாறுபட்டது. அது சமூக வலைதளங்கள்ல எத்தனை லைக்ஸ் வருது அப்படிங்கறத பத்தியெல்லாம் கவலைப்படாம தன் வாழ்வுல நடக்கிற சந்தோஷமான தருணங்களை தனக்காக மட்டும் ஆவணப்படுத்துறது. 2015ஆம் வருஷத்துல பாக்ஸ் மற்றும் ரூனி அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர்கள் பண்ண ஒரு ஆய்வுல ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. அதாவது தொடர்ந்து மத்தவங்களோட கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிற அதீத எண்ணத்துல செல்ஃபிகளை பதிவேற்றுவது சில நேரங்கள்ல டார்க் ட்ரையாட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான ஆளுமை பண்புகளோடு தொடர்புடையதா இருக்கணும்னு அவங்க சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா மத்தவங்களோட பாராட்டு தங்களுக்கு மட்டுமே கிடைக்கணும்னு துடிக்கிற ஒரு மனநிலை இது. இதை நாம யாரையும் குறை சொல்றதுக்காக பார்க்கலங்க, மாறா மனித மனதோட செயல்பாட்டை புரிஞ்சுக்கிற ஒரு உளவியல் தரவா மட்டுமே பார்க்கறோம். பகுதி 3. பிம்ப மேலாண்மையும் சமூக ஊடகங்களும். சோஷியல் மீடியாவுல நாம காட்டுற முகம் நம்மளோட உண்மையான முகமா, இல்ல நாம கவனமா செதுக்குன ஒரு கற்பனை பிம்பமா? இத பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். உளவியலாளர் எர்விங் கோஃப்மன் முன்வைத்த பிம்ப மேலாண்மை, அதாவது இம்ப்ரெஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோட்பாட்டை பார்ப்போம். மனிதர்களாகிய நாம எப்பவுமே நம்மள பத்தி மத்தவங்க ஒரு நல்ல அபிப்பிராயத்தை வச்சிருக்கணும்னு உள்ளூர விரும்புவோம். அவங்க நம்மள எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத நாமே கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறோம். சொல்லப்போனா இது மனிதர்களோட ரொம்ப ஆழமான இயல்பான ஒரு குணம்தாங்க. இதத்தான் அவர் தன்னோட புகழ்பெற்ற புத்தகத்துல ரொம்ப அழகா விளக்கியிருக்காரு. இதோட தொடர்ச்சியா வருதுதான் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட யதார்த்தம், அதாவது செலக்டிவ் ரியாலிட்டி. நம்ம ஆன்லைன்ல பார்க்குற பல செல்ஃபிகள் ஒருத்தரோட உண்மையான அன்றாட வாழ்க்கைய அப்படியே முழுமையா காட்டுறது கிடையாது. அது அவங்க வாழ்க்கையில நடக்கிற மிக சிறந்த அழகான தருணங்களை மட்டுமே வடிகட்டி காட்டுற ஒரு குறையற்ற பிம்பம். நிஜ வாழ்க்கையோட குழப்பங்களையோ சாதாரண தருணங்களையோ அது பெரும்பாலும் பிரதிபலிக்கிறது இல்ல அப்படிங்கறத நம்ம எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஃபில்டர்கள், அதாவது வடிகட்டிகளோட பயன்பாடு இன்னைக்கு ரொம்பவே அதிகமாயிடுச்சு. இது நம்ம முகத்துல அல்லது உடம்புல இருக்கிற சின்ன சின்ன குறைகளை மறைச்சு ஒரு பெர்ஃபெக்டான பிம்பத்தை உருவாக்கி தருது. இது பார்க்கறதுக்கு அழகாவும் தற்காலிகமா ஒரு சந்தோஷத்தையும் தரலாம் தான். ஆனா தொடர்ந்து இதே மாதிரி ஃபில்டர்களை பயன்படுத்துறது நீண்டகால அடிப்படையில நம்ம சொந்த உடம்பின் மீதே நமக்கு ஒரு அதிருப்தியையும் மனக்கவலையையும், அதாவது பாடி டிஸ்மார்பியா அப்படிங்கிற உளவியல் சிக்கல்களையும் ஏற்படுத்த நிறையவே வாய்ப்பிருக்கு. பகுதி 4. மூளையின் டோபமைனும் சமூக ஒப்பீடும். நாம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி இது. நம்மள ஏன் சோஷியல் மீடியா இவ்ளோ இருக்குது, ஏன் அடிக்கடி நோட்டிஃபிகேஷன்களை செக் பண்ண தூண்டுது, இதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான உயிரியல் காரணமும் இருக்குங்க. மூளையோட இந்த செயல்பாட்டை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம்.
முதல்ல நாம ஒரு செல்ஃபியை அப்லோட் பண்றோம், அத பார்த்துட்டு நண்பர்கள் லைக் பண்றாங்க, கமெண்ட் மூலமா பாராட்டுறாங்க. உடனே நம்ம மூளையில டோபமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சுரக்குது. இது ஒரு சந்தோஷத்தை, ஏதோ பெரிய பரிசு கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு தருது. இந்த தற்காலிக வேதியியல் மகிழ்ச்சி தான் நம்மள திரும்ப திரும்ப அந்த செயலை செய்ய தூண்டுது. அப்படியே அது ஒரு தொடர் சுழற்சியாவே மாறிடுது. இது ஒரு பெரிய வலை மாதிரி. டோபமைன் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சமூக ஒப்பீட்டு கோட்பாடு நம்மள பாதிக்குது. மத்தவங்க சோஷியல் மீடியால பகிர்ந்திருக்க அந்த சிறந்த தருணங்களை நம்மளோட சாதாரண நிஜ வாழ்க்கையோட நாம ஒப்பிட்டு பார்க்க தொடங்குறோம். அவங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் நாம மட்டும் ஏதோ பின்தங்கிட்ட மாதிரியும் ஒரு மாய உருவாகுது. இது ரொம்ப ஈஸியா நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திடும். இந்த உணர்வு நம்மள பலருக்கும் எப்போதாவது வந்திருக்கும். இது ரொம்பவே இயல்பானதுதான். ஆனா இதை புரிஞ்சுக்கிறது தான் இதுல இருந்து வெளியே வர்றதுக்கான முதல் படி. சரி, இவ்ளோ விஷயங்களை பார்த்தோம். இதிலிருந்து நாம எப்படி ஒரு தெளிவான மனநிலையை பெறுவது? பகுதி 5, நிஜ வாழ்க்கையின் உண்மையான அடையாளம். சோஷியல் மீடியா ஸ்கிரீன்கள்ல இருந்து கொஞ்சம் விலகி நமக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கையை நோக்கி பயணிக்க வேண்டிய நேரம் இது. டிஜிட்டல் உலகத்துல நம்மள வெளிப்படுத்திக்கிறதும் செல்ஃபி எடுக்கிறதும் முற்றிலும் தவறில்லாத இயற்கையான விஷயங்கள் தாங்க. அதுல சந்தேகமே வேண்டாம். ஆனா நம்மளோட உண்மையான மனநலம் மற்றும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அந்த ஆன்லைன் லைக்குகள்லயோ மத்தவங்களோட அங்கீகாரத்திலயோ கிடையாது. அது நாம யாரு அப்படிங்கறத நாம முழுமையா ஏத்துக்கிறதுலயும் நமக்குள்ள இருக்கிற ஆழமான தன்னம்பிக்கையிலயும் தான் இருக்கு. இந்த அழகான சிந்தனையோட இன்னைக்கு நாம பார்த்த இந்த அலசலை நிறைவு செய்யலாம். கேமராவுல நாம எப்படி தெரியறோம் அப்படிங்கறதை காட்டிலும் நிஜ வாழ்க்கையில நாம யாரு அப்படிங்கறதே ரொம்ப முக்கியம். ஆமாங்க, எந்த ஃபில்டரும் இல்லாம எந்த எடிட்டிங்கும் இல்லாம உண்மையான புன்னகையோட நிஜ வாழ்வுல நாம வாழ்ற ஒவ்வொரு நொடியும் விலை மதிப்பற்றது. அடுத்த முறை நீங்க செல்ஃபி எடுக்கும்போது இந்த கேள்வியை உங்களுக்குள்ள மென்மையா கேட்டுக்கோங்க. இந்த செல்ஃபி என் மகிழ்ச்சிக்காகவா இல்ல மத்தவங்களோட பார்வைக்காகவா? இந்த சிந்தனையோட நான் விடைபெறுகிறேன். உங்களோட நிஜ வாழ்க்கை இன்னும் அழகாக மலரட்டும்.